ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்சிகி ஹோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பணத்தை எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உண்மையான பணக்காரங்க அப்படின்னா அது யார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பொதுவாக ஒருத்தங்களை பார்த்ததும் பணக்காரங்க அப்படின்னு எதை பார்த்து சொல்லுவாங்கன்னா, கையில் இருக்கிற ஃபோன், ரொம்ப காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருக்கிறாங்க, ரொம்ப காஸ்ட்லியான செருப்பு, இல்லை ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், எதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்ததுமே இவங்க வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையில் வச்சிருக்கிற பொருட்களை வச்சு ஒருத்தங்களை பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மையான சொத்துக்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்கள தான் பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தோற்றத்தில் பணக்காரங்க மாதிரி இருக்கிறத விட நிஜமாவே பணத்துக்கு சொந்தக்காரங்களா, சொத்துக்கு சொந்தக்காரங்களா அப்படி ஆகிறதுக்கான ஆசை தான் எல்லாத்துக்கும் இருக்கணும். பணம் பணம்னு மூச்சுக்கு இத்தனை தடவை சொல்கிறேனே நினைக்காதீங்க. உண்மையான ஆரோக்கியம், உண்மையான சொத்து நம்மளோட உடம்பு, உடல் ஆரோக்கியம் தான். இதையெல்லாம் மீறி பொருள் இல்லை, பணம் இல்லை அப்படின்னா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியெல்லாம் உலகத்தில் வாழ முடியாது. நமக்கு நிறைய கனவுகளும் ஆசைகளும் இருக்கும். அதையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவை தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கடன் இல்லாத சுதந்திரமான ஒரு வாழ்க்கை. பணக்காரர் ஆகிறதுக்கான முதல் படியே கடன் இல்லாத வாழ்க்கை தான். நம்ம கிட்ட கிரெடிட் கார்டு கடனோ இல்லை பர்சனல் லோன் கடனோ ஏதோ ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நம்ம உண்மையான பணக்காரங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு பொத்தல் பையில போட்ட மாதிரி. கடன் இருந்தது அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த பையில போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான். ஒரு பக்கமா போட்டு இன்னொரு பக்கமா கீழே விழுந்துட்டே இருக்கும். நம்ம கிட்ட அந்த பணம் சேராது. கடன் மேல கடன், கடனுக்கு வட்டி கட்டுறது, இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கான ஒரு வழி தான். சில பேருக்கு கடன் வாங்குறது ஒரு பழக்கமாவே இருக்கும். ஒரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், அந்த மாதிரி கடன் கொடுக்குறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா டக்குன்னு வாங்கிடுவாங்க. பண விஷயத்துல யாரும் யாருக்கும் கடன் படாம இருக்கணும். கடன் வாங்குறத முற்றிலும் தவிர்க்கிறது தான் நல்லது. இருக்கிற கடனை எப்படியாவது அடைச்சு முடிக்கணும். பாதிக்கு பாதி பேரோட வாழ்க்கை இப்படித்தான். கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்வாங்க, திரும்ப அந்த கடன் முடிஞ்சதோ மறுபடியும் கடன் வாங்கி இன்னொரு விஷயத்த செய்வாங்க, திரும்ப கடன் வாங்கி இன்னொரு விஷயத்த செய்யறது. இந்த மாதிரி வாழ்க்கை வந்து கடன்லேயே தான் போயிட்டு இருக்கோம். அது ஒரு பழக்கமாவே மாறிடும். ஆனா எப்போ அந்த கடனை அடைச்சு முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம சேமிப்பு அப்படின்னு ஒன்று தொடங்கவே முடியும். சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்போம். சேவிங்ஸ் பண்ணி அது மூலமாக அந்த பணம் பெருகிறது. அதை பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பயங்கரமானது. அதுதான் உண்மையான சந்தோஷம். இப்போ உங்களால் கடன் வாங்கி அது திரும்ப அடைக்க முடியுது அப்படின்னா சேவிங்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் நமக்கு அந்த பழக்கம் இல்லாததுனால நம்ம இப்படி கடன் வாங்குற பழக்கத்திலே வந்து பல நேரங்களில் மாட்டிக்கிறோம். கடன் அடைச்சு முடிங்க, ரொம்ப சுதந்திரமாக இருங்க, சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெண்டாவது நம்ம வாங்க வேண்டியது மன அமைதி. இந்த மன அமைதி எப்போ இருக்கோ, எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் இல்லை அப்படின்னா நம்ம மன அமைதியோட நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அந்த தைரியத்தை பணம் கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இருக்குதோ, உதாரணமாக ஒரு மாதத்துக்கு 20,000 தேவைப்படுது அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கான அமௌண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இதுதான் அவசர தேவைக்கான பணம் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ நிலைமை எப்படி இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஒரு 3 மாதத்துக்கு நம்ம கையில் அதுக்கான பணம் இருக்கிறதுனால சமாளிச்சிடலாம். தைரியமான முடிவுகள் எடுக்க முடியும். ஒரு வேலை போயிடுச்சு அப்படின்னாலும் மறுபடியும் இன்னொரு வேலை தேடி அந்த வேலையில் ஜாயின் பண்ணி நமக்கு சம்பளம் வரது வரைக்கும் நம்ம கையில் இந்த பணம் இருக்கிறதுனால நம்ம சமாளிச்சிடலாம். தேவை எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, எந்த ரூபத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு 3 மாதத்துக்கான பணத்தை அவசர தேவையாக எப்போதுமே உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. இது ஒரு தேவை ஏற்படும் போது யார்கிட்ட போய் பணம் கேட்கலான்னு வேற ஆட்களை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. நிச்சயமா இது ஒரு பெரிய மன அமைதியும் கொடுக்கும். மூணாவதா, உண்மையான பணக்காரங்க பொழுதுபோக்குக்காக அதிகமான பணத்தை செலவழிக்கிறத விட நமக்கு வருமானம் தரக்கூடிய விஷயங்களுக்காக தான் நிறைய பணத்தை வந்து செலவு பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலவழிக்கிற பணம் மறுபடியும் 4 மடங்கா அவங்களுக்கு திரும்பி வரும். இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, அந்த பணத்தை ஃபீஸா கொடுத்து நீங்க ஒரு தொழிலை கத்துக்கிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு டெய்லரிங், ஆரி ஒர்க், மேக்கப் போடுறது, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்க படிக்கிறீங்க. கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு தொழிலை கத்துக்கிறீங்க. அந்த தொழில் மூலமா நீங்க நிறைய பணத்தை வந்து சம்பாதிக்கிறீங்க. இதுதான் உண்மையான முதலீடுன்னு சொல்றோம். நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம 10 ரூபாய் செலவழிச்சாதான் அதுல இருந்து ஒரு 100 ரூபாவை நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்காக நிறைய பணம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லல. எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஃபீஸ் கொடுக்க தான் வேணும். அது மூலமா ஒரு தொழில் நம்ம கையில வந்து சேருது. அந்த தொழிலை வச்சு நம்ம இன்னும் மேலே போகணும் அப்படின்னு நினைக்கணும். சில பேர் தொழிலெல்லாம் கற்றுப்பாங்க, கற்றுட்டு அதை வந்து தினசரி செய்யாமல் அப்படியே கற்றுட்டு நான் இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. தெரிஞ்ச விஷயத்து மூலமாக உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக செயல்படுத்துங்க. அது மூலமாக பணத்தை வந்து பெருக்க முடியும். ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு, இதை பொழுதுபோக்குக்காக உங்களோட பணத்தை செலவழிக்காமல் உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக முதலீடு பண்ணுறது. நாலாவது, நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கூட யாராவது திருடிடலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற திறமை, நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு, இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற தொழில், இதை வந்து யாராலும் திருட முடியாது. அது நமக்குள்ளே தான் இருக்குது. அதுதான் நம்மளோட பெரிய பலம். அப்படிங்கிறதுனால அதை பற்றி இன்னும் மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பணத்தை செலவழிக்கலாம். கண்ணில் பார்க்குற பொருட்களெல்லாம் வாங்கி செலவழிக்கிறத விட இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களுக்காக, நம்மளோட திறமையை வளர்க்குறதுக்காக, நம்மளோட தொழிலுக்காக இந்த மாதிரி
செலவழிக்கிறது மூலமாக நம்மளோட பணம் தான் பெருகும். இதுதான் உண்மையான பணக்காரங்க செய்கிற விஷயம். ஆனால் நம்மக்கிட்ட பணம் வந்தது அப்படின்னா எதை வாங்கலாம், எதெல்லாம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். 5வதா சொத்துக்கள். இதுதான் முக்கியமான விஷயம், இதுதான் உண்மையான விஷயமும் கூட. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம தொழிலில் முதலீடு பண்ணுறோம், இல்லை நம்மளோட திறமையை வளர்த்துக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம், ஒரு தொழிலை கற்றுக்குறோம், அது மூலமாக நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம். அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு சம்சா போடுறது எப்படி அப்படின்னு பழகி அது மூலமாக நீங்கள் பணத்தை ஈட்டுறதா இருக்கலாம். ஒரு சின்ன இட்லி கடை போட்டு அது மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறதா இருக்கலாம். இல்லை வீட்டில் மாவரைச்சி சேல்ஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறதா இருக்கலாம். இல்லை ரொம்ப நல்லபடியாக குடும்பத்தை ரொம்ப சிக்கனமாக நடத்திட்டு இருக்கிறேன், கணவர் கொண்டு வர பணத்தை எல்லாமே நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். எந்த பணமாக இருந்தாலும் உங்கள் கையில் கிடைக்கிற பணத்தை நீங்கள் கண்ணில் படுற பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கான ஆசையை விட்டுட்டு அந்த பணத்தை எப்படியெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்குறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு போடுறது, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடம் வாங்குறதுக்கு, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட சேமிப்புக்காக நீங்கள் சேர்க்குற எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பணத்தை வீணாக்கல, அந்த பணத்தை இன்னும் மதிப்பு மிக்கதாக மாற்றிருக்கிறீங்க. இப்போ 1 கிராம் தங்கம் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த தங்கத்தோட விலை அதிகமாகுது. தூங்கி எந்திரிச்சு காலையில் பார்க்கும்போது அதோட மதிப்பு அதிகமாயிருக்கு. நீங்கள் எதுவுமே பண்ணலை, 1 கிராமாக இருந்தாலும் சரி, ஆனால் அதோட மதிப்பை வந்து நீங்கள் அதிகரிச்சிருக்கிறீங்க. இதுவே வீட்டை அழகுபடுத்துறதுக்காக ஒரு பொருள் வாங்குறோம், இல்லை நம்மளை அழகாக காட்டிக்கிறதுக்காக ரொம்ப காஸ்ட்லியான ஒரு புடவை வாங்குறோம் அப்படின்னா அதோட மதிப்பு கூட போகிறது இல்லை, நாளாக அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தங்கத்தில் முதலீடு பண்ணுறதோ, இல்லை நீங்கள் பணத்தை வந்து பேங்க்ல போட்டு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சேமிப்புக்காக அதை பயன்படுத்தும் போது அது வந்து பெருக தான் செய்யும். தூங்கும் போது கூட இந்த பணம் நமக்காக வேலை செய்யுது. இதுதான் உண்மையான பணக்காரங்க செய்கிற விஷயம். உண்மையாகவே ஒரு சொத்துக்கு நம்ம சொந்தக்காரங்கள் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஆடம்பரத்தை பற்றி யோசிக்க முடியாது. இப்போ ஒரு சொத்தை வாங்கிக்கிறோம், அந்த சொத்துலேருந்து நமக்கு ஒரு வருமானம் இருக்கும். இப்போ ஒரு 4 வீடே வாடகைக்கு விடுறீங்க அப்படின்னா அந்த 4 வீட்டு வாடகையும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2 தோப்பு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த தோப்புலேருந்து தேங்காய் வெட்டுறது, மாங்காய் வெட்டுறது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் அதுலேருந்து கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு சொத்தை வாங்கி அந்த சொத்துலேருந்து நமக்கு எப்போ வருமானம் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஆரம்பிக்கணும். இதை தான் உண்மையான பணக்காரங்க செய்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய சொத்து வாங்கிக்கிறாங்க, அந்த சொத்துக்கள் நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குது. அந்த பணத்திலிருந்து ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் வாங்கிக்கிறாங்க. எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் பணம் செலவழிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சிருக்கிற இந்த சொத்துக்கள் மூலமாக கிடைக்கிற வருமானம். நான் என்னதான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் எவ்வளவோ பணம் இருந்தாலும் நம்ம கொடுத்து முடியாது. அந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியம் தான், ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. நம்மளோட உடல் ஆரோக்கியம் தான் உண்மையான சொத்து. அதனால ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கும், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதுக்கும், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழறதுக்கும் தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். சத்தான உணவு சாப்பிடுங்க, நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டு போங்க, நிறைய மனிதர்கள்கிட்ட பேசுங்க. இது மூலமாக நிறைய அனுபவம் கிடைக்கும். இந்த அனுபவத்திலேருந்து தான் நமக்கு புது புது சிந்தனைகளும் கிடைக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எவ்வளோ தூரம் ஓடணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளால் ஓட முடியும். அதனாலே முதல்ல உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் நம்ம வீணாக செலவழிக்கிறதெல்லாம் விட்டு பணத்தை சேமிக்கிறது, அது மூலமாக சொத்துக்கள் வாங்குறது, அதுக்கப்புறம் நம்ம ஆடம்பரத்தை பற்றி யோசிக்கிறது. ஆனால் நம்ம எடுத்த உடனே பணக்காரங்க மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக விலை உயர்ந்த கார், பணக்காரங்க மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பிராண்டட் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி தோற்றத்தில் கொண்டு வரதுக்காக நிறைய செலவழிப்போம். ஆனால் இந்த மாதிரி செலவழிக்கிறதெல்லாம் நிஜமாவே நம்மளை வந்து ஏழையாக தான் மாற்றும். கடன்லேயும் கூட கொண்டு விட்டுரும். அதனால நம்ம அந்த மாதிரி தெரியணும் அப்படிங்கிறத விட உண்மையாகவே அந்த மாதிரி ஆகணும். அதனால் கடனை அடைச்சி திறமையை வளர்த்து அது மூலமாக சம்பாதிச்ச பணத்துலேருந்து சேமித்து அதிலிருந்து சொத்துக்கள் வாங்கி அந்த சொத்துக்கள்லேருந்து வரக்கூடிய வருமானத்து மூலமாக நம்ம ஆசைப்படுற விஷயங்களை தாராளமாக வாங்கிக்கலாம். எப்போ இந்த நிலைமைக்கு நம்ம வரோமோ அப்போ தான் உண்மையான பணக்காரங்க அப்படின்னு சொல்லிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.